சென்னை ஏர்போர்ட்டில் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அதிமுக மீது சவாரி செய்து இங்கே ஒரு அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அவர்களது கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே வேரூன்ற முடியவில்லை. ஆகவே இரண்டு திராவிட கட்சிகளுள் ஒரு கட்சியை தோழமை சக்தி என்கிற பெயரில் அரவணைத்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் உண்மையான செயல் திட்டம். அந்த சதி வலையில் அதிமுக சிக்கிக் கொண்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு சேருவதில்லை என்ற முடிவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே எடுத்தார். அதில் உறுதியாகவும் இருந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து திமுக கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரோடு இருக்கிற முன்னணி தலைவர்களே முழுமையான ஒத்துழைப்பை நல்கவில்லை. அவர் எடுத்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரை மனதோடு தான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அவர்களையெல்லாம் அதிமுகவிலே இணைப்பதற்கு கூட RSS அமைப்புகளை சார்ந்த முன்னணி தலைவர்கள் திரைமறைவிலே முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படவில்லை. ஆகவே பாஜக உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்கிற வாக்குறுதியை தந்துதான் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிபந்தனையை முன்வைத்துதான் பாஜகவையும் பணிய வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது.